வெல்கம் பேக் யுவர் சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட அக்டோபர் 13ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தென் மாவட்டங்களில் இடிமழை பதிவாகி உள்ளது. அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு நம்ம பரவலான இடிமலை எதிர்பார்க்கலாம். தமிழகத்து முழுவதுமே பரவலான இடிமலை எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குமரி கடலில் இன்னும் மேல் சுழற்சி ஃபார்ம் ஆகலை. இது இன்றைக்கி சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலைல ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல மழை தரும். அதாவது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றை கோஸ்டல் ஏரியாஸ்க்கும் தரும். அதே டைமில் வெஸ்டர்லி வின் ஃபஸ்ட்டு வருது, WWBயும் இருக்குது, MJவும் பேஸ் 1 பேஸ் 2 வருது. அந்த டைமில் அது வரது கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது ஒரு 20ஆம் தேதி போல் வருது MJO. அது ஃபஸ்ட் டைம் வரப்போ இந்தியன் மோஷனில் என்ட்ரு ஆகிறப்ப ஃபஸ்ட்டு இருக்க சர்க்குலேஷன், அதாவது 2 சர்க்குலேஷன் இப்போதைக்கு ஃபார்ம் ஆகும். ஒன்று குமரி கடலில், இன்னொன்று தெற்கு அந்தமானில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்குலேஷனை தான் டெவலப் பண்ணணும். அந்த MJO வந்த உடனே இந்த சர்க்குலேஷனை டெவலப் பண்ணுறப்ப இது டெவலப் ஆகும். குமரி கடலில் வலுவடைஞ்சு தாழ்வு நிலையாக தென்கிழக்கு அரபிக்கடலில் போகும். அதுக்கப்புறம் அது நமக்கு நல்ல மழையை தரும். அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா தென் உள் மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், விருதுநகர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நம்ம கன முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதாவது தூத்துக்குடி கோஸ்டல் ஏரியாஸ்லேயும், ராமேஸ்வரம் கோஸ்டல் ஏரியாஸ்லேயும் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆகுது தெற்கு அந்தமானில். அது எங்கே போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்குலேஷனை பார்ப்போம். இது வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குமரி கடலில் வலுவடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்கிழக்கு அரபிக்கடலில் போகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்குலேஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்குலேஷனை பார்ப்போம். இதனால் நமக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் மன்சூன் ஆன்செட் ஆகிறதுக்கு. ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஆன்செட் ஆகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் முழுவதுமே நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நெல்லை, குமரி, தென்காசி போன்ற தென்கோடி மாவட்டங்களில் பரவலான இடிமலை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவில் வறண்ட வானிலை நிலவும். ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெல்டா பகுதியிலையும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம்.